கைஸ். ஸோ மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் புக் டே அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உலக புத்தக தினம் சொல்லுவாங்க. வருடம் பார்த்தீங்கன்னா April 23 வந்து நம்ம இந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறது வழக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் புக்கை வந்து படித்தாலும், நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷன் சம்மந்தமான புக்ஸ் படித்தாலும், இல்லை ஒரு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நம்ம போகிறோம், இல்லை ரிசர்ச் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் அந்த புக்கை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபிக்ஷன்ஸ், நாவல்ஸ், நிறைய ஆத்தர்ஸ், நிறைய பெரிய பெரிய ரைட்டர்ஸோடைய புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எழுத்து முறை, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கருத்தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மனசை வந்து மாற்றுங்க. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது ஹீலிங்காக இருக்கும். நம்ம படிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்கும். நம்ம ஏதாவது வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹீலிங் தெரப்பி மாதிரி இருக்குங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் லைப்ரரி இருக்கும், யூனிவர்சிட்டிஸில் லைப்ரரிஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து நீங்கள் லைப்ரரி விசிட் பண்ணாலும் வந்து நிறைய வந்து புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி நிறைய வந்து புத்தகம் வாசிக்க வந்து நம்ம வந்து ஒரு பழகிட்டா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு தெரப்பின்னு கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரீஸ் லைக் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட்டர்ஸ், நிறைய டைவர்சிட்டி வந்து நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அது மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் வந்து அவங்க எழுதுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம படிக்கும் போது வந்து பரவாயில்ல, இந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து இவ்வளோ தூரம் வாழ்ந்துருக்காங்களா, இப்போ அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ஸில் இருந்தவங்க மாடர்ன் பீரியடில் வந்து என்ன மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை முறை இருக்குது, நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியுங்க. அதே மாதிரி நிறைய வந்து இப்போ என்ஜிஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வாலண்டியராக வந்து நிறைய ஒரு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவங்களும் வந்து அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணியோ இல்லை சர்வீஸ் பெட்டடாவோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எங்கெங்கெல்லாம் புக்ஸ் வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் மெசேஜஸ்லாம் நம்ம வந்து செலவழிக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நம்ம புத்தகத்திலேயே நம்ம வாசிக்கிறது இல்லை, ஒரு வாசிப்பு பழக்கமே நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ நிறைய வந்து இந்த புக்ஸ் எக்ஸிபிஷன் போடும் போதோ இல்லை ஏதாவது வந்து அந்த மாதிரி ஒரு கலைஞருடைய, ஒரு கவிஞருடைய ஒரு அவங்களோட பயோகிராஃபி பற்றி ஏதாவது நடக்கக்கூடிய வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து நம்ம வந்து போனோம். நம்ம வந்து காலேஜஸில் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜஸ்லேயோ நிறைய கண்டக்ட் பண்ணும் போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸையோ இல்லை ஆஸ் அ பப்ளிக்காக வந்து ஏதாவது எக்ஸிபிஷன் நடக்கும் போதோ நம்ம அது போய் வந்து ஒரு 1 hour இல்லை 45 minutes வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியாலாம் விஷயமெல்லாம் அந்த இது வந்து ஏற்படுத்தி இருக்குது, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து அவங்க சுயசரிதையெல்லாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுதோ இல்லை கேட்கும் பொழுதோ அவங்களே சொல்லும் பொழுதோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வாழ்க்கையிலையும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து அது இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 weekக்கு அட்லீஸ்ட் ஒரு புக்காவது வந்து நம்ம படிக்கிறதுக்கான முயற்சிகள் கட்டாயமாக நம்ம எடுக்கணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த புத்தக வாசிப்புங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அது வந்து கருதப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வீடியோ மூலயமா வந்து நீங்கள் ஒரு புத்தக வாசிப்பாளராக மாறுவீங்க அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லி
இந்த பதிவு மூலயமா வந்து நிறைய பேருக்கு வந்து அது சென்று சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.